மணிலால தான் சைனா டவுன் ஒன்று உருவாச்சான். அதனால நம்ம போய் இன்னைக்கு அதை சுற்றி பார்க்க போகிறோம். எம்ஆர்டி எல்ஆர்டி. இப்போ நம்ம டிக்கெட் சொந்தமாக வாங்கலான்னு ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். வெல்கம் டு மணிலா சைனா டவுன். இங்க சைனா டவுன் ஆல்ரெடி பழசு. இந்த பழசுலயே ஒரு பழைய ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஒன்று இருக்கு, சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட் கடை அப்படின்னு ஒரு இடம் சொல்றாங்க. சாப்பிட போல, பட் ஜஸ்ட் அதை பார்க்க. இந்த சர்ச் வந்து 500 வருஷமாங்க. அந்த தூணோட பிரம்மாண்டம்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன். எப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா போஸ்டர் மாதிரி. குட் மார்னிங் கைஸ். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா மணிலாவில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம மணிலாவுக்கு வந்ததுக்கு ரீசன் நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, நம்ம வந்துட்டு இங்கே வந்து ஒரு சைனா டவுன் இருக்கு. அந்த சைனா டவுன் வந்து மணிலாவில் தான் சைனா டவுன் ஒன்று உருவாச்சான். அதனால நம்ம போய் இன்றைக்கி அதை சுற்றி பார்க்க போகிறோம். மணி இப்போ எத்தனை பார்த்தீங்கன்னா 10:40. எப்படி போக போகிறோம்னா அவங்களோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தாங்க போக போகிறோம். அவங்க ட்ரெயினில் தான் போக போகிறோம். நம்ம போயிட்டு சுற்றி பார்ப்போம். தட்டி வையாது. இதுதான் நம்ம ரூம்லேருந்து வியூ. அந்த சைட்டு போகலாமா? அப்புறம் நாங்கள் சொன்னோம்ல இதுமாரி கிராப் காரை ஸ்கேம் பண்ணான்னு சொல்லிட்டு. ஹாய் மார்னிங். கிராப் காரை ஸ்கேம் பண்ணான்னு சொல்லிடணும்ல. அந்த என்னது என்னமோ சொல்லலாம் தானே. அப்புறம் எங்ககிட்ட இருந்து 600 வெள்ளி எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோம். 600 பெசோ எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு கேஷில் ஒரு 245 பெசோவும், அப்புறம் கிராப்பில் திருப்பியும் ஒரு 400 பெசோவும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ அப்போ செம்ம கடுப்பாயிருச்சா. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் சும்மா இல்லை, நாங்கள் வந்து கிராப்பில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். இந்தமாரி வந்துட்டு இந்தமாரி இவன் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க எல்லாம் க்ராஸ் செக் பண்ணிவிட்டு நம்மளோட காசு நம்மளுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கங்க. அது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஏன்னா அது நம்ம சும்மா கூட விட்டுருக்கலாம். ஏன்னா 600 பெசோ ஒரு பெரிய காசு கிடையாது. அது சும்மா விட்டுருக்கலாம். பட் ஆனால் அப்படி விடுறதுல ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்போ இந்தமாரி ஆளுங்க இன்னும் 10 பேரை ஏமாத்திட்டே இருப்பாங்க. அதனால நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம காசை வாங்கிக்கிறது தான் பெட்டர் சாய்ஸ். ஸோ அதை நம்ம செஞ்சுட்டோம். நம்ம காசு நம்மளுக்கு திருப்பி வந்துடுச்சு. அதனால இன்னைக்கு ஒரு ஹாப்பி டே. அது யாரா கிராப்பா இருந்ததுனால. ஆமா, டெக்ஸியா இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு காசு கிடைச்சிருக்காது. ஏன்னா கான்டாக்ட் தான் இருக்காது. ஆமா, கிராப்பா இருந்ததுனால நம்மளுக்கு எல்லாமே ஈஸியா நடந்துச்சு. இப்போ நம்ம கிளம்பி போறோம். போய் சுத்தி பார்ப்போம். இன்னைக்கு ட்ரெயின்ல தானே. ஸோ இப்போ போயிட்டு ட்ரெயின் ஏறி போகலாம். அதுவும் இங்கிருந்தே ட்ரெயின் ஏறி போகிறதுக்கு வந்து 40 நிமிஷம் ஆகுமா ட்ரெயினில். பசிக்குது வேற காலையிலே. அப்புறம் உங்களுக்கு சொல்லலை, ஆனால் நேற்று நாங்கள் நல்லா சுற்றினோங்க. இந்த நல்லா சுத்துறோம், நல்லா சாப்பிட்டோம். மீக்கறி மாரி ஒரு சாப்பாடு கூட சாப்பிட்டோம். ஆமாம், சூப்பு சாப்பிட்டோம், சிக்கன் சாப்பிட்டோம், எல்லாமே சாப்பிட்டோம். நாசி கோரிங் சாப்பிட்டோம். நாசி கோரிங் வந்து அவங்க ஊர் நாசி கோரிங் சாப்பிட்டோம். ஆமாம், செம்மையா இருந்துச்சு. இன்னைக்கு தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறோம்ல, இன்னைக்கு நடக்கிற விஷயம்லாம். மணிலாக்கு வந்ததுல வந்து நாங்கள் வந்து பெருசாக எதுவும் வைக்கல. ஏன்னா இங்கே எதுவும் இல்லை பெருசாக. ஆனால் அதையும் தாண்டி தான் இந்த சைனா டவுன் போய் காட்டலான்னு சொல்லிட்டு இந்த கடையே சாப்பிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்லையும் இந்த ரெஸ்டாரண்ட் வேர்ல்ட்ஸ் கிச்சன் அப்படின்னு இந்தியன் ஃபுட் போய் சாப்பிட்டோம். ஆமாம், செஃப் ராஜன் லேம் கறி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் திருப்பி போனா வெளில போக மாட்டோம். ஆமாம், இதுதான் நம்மளோட சிக்னேச்சர். சிக்னேச்சர் சாக்லேட். பார்ப்போம் இந்த சாக்லேட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. என்னம்மா வெளியே வர இது நல்லா இருக்கு. அதே டேஸ்ட். ஆமா ஆமா, மேபி இந்த மாதிரி டீ லைஃப் அது மாதிரி பிராண்ட் போனா அப்படிதான் அதே டேஸ்ட் இருக்கும் போல. ஏன்னா ஸ்டார்பக் வந்து அதே டேஸ்ட்ல தான் இருக்கு. நல்லா இருக்கு. பாஸ் எப்படி இருக்குமா? சூப்பரா இருக்கு. ஓகே, இப்போ ட்ரெயின் ஸ்டேஷன் நடப்போம்.
இதான் இவங்களோட ட்ரெயின் ஸ்டேஷன், எம்ஆர்டி எல்ஆர்டி. இப்போ நம்ம டிக்கெட் சொந்தமாக வாங்கலான்னு ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். சிங்கிள் ட்ரெயின். ரெக்டோ. என்னங்க இவ்வளோ கஷ்டமா இருக்கு? 25 பைசாவா? 25 பைசா தானா? 40 நிமிஷத்துக்கு ஏங்க இப்படி தட்டி தட்டி போறதுன்னா எப்படிங்க? 2 டிக்கெட்டு 50 காசு எடு, அதில் போடு. ஸோ இப்போ 50 பைசா நம்ம போகிற இடத்துக்கு நீ காசு எடுத்து அது திருப்பி சாத்திக்கோ. அங்கே போடு, அங்கே காசை போடு. ப்ரொசஸிங் இப்போ டிக்கெட் வரும். இது பாருங்க, இது ஒரு காட்டு மேலே இருக்கு. கொடுத்துடணும் போல. இதான் நம்ம டிக்கெட், அவங்க ரயில் டிக்கெட். நம்ம இப்போ கார்டு தட்டி போவோம். ஓகே, இப்போ வைக்கணும். ஓ, இது ஒரு ரிலோட் கார்டு மாரிங்க. இப்போ இது இந்த கார்டில் வந்து 25 பைசா போட்டிருக்கு. இது வந்து எல்ஆர்டி, இது வந்து எல்ஆர்டி. நம்ம ஸ்டேஷன் வந்துருச்சு ட்ரெயின். அடுத்த ட்ரெயின் போய்க்கும், ஓடலாம் முடியாது. இந்தா 1 ரூபா. இதான் நம்ம ஏற போகிற ட்ரெயின். இப்போ நம்ம ட்ரெயின்ல இருந்து இறங்கி காட்டடிச்சுட்டு வெளியே போவோம். ஒரு 20 நிமிஷம். ஆமா, 20 நிமிஷம் பயணம் தான். திருப்பியும் வெளியாகும் போது நம்ம தான் அந்த காட்டு அதுக்குள்ள போட்டு வெளியேற வேண்டியதும். நான் இன்னைக்குதான் பிலிப்பின்ல லோக்கலா கலந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேராவா? இதோ அதுல போலாம். இந்தியா ஓட்டோ பாரு, மஞ்சள் கலர். ரொம்ப நாய்ஸியா இருக்கா? இப்போ நம்ம எங்க வரோம்? சைனா டவுன். உலகத்திலேயே ரொம்ப பழைய டவுன். இதான் ஏறவே முடியல, நீ எங்க போகுதுன்னே தெரியல. இது என்ன இந்த சின்ன பேரு ஏமாத்துறாங்க. அவன் சண்டை போடுறான். காசை காசா? அதான் சொன்னேன், சின்ன காசு இருந்தா மட்டும் ஏறு. இருக்க மாட்டான். இங்க நிறைய ஸ்கேமர்ஸ் இருப்பாங்க. நீங்க பாருங்க, ஐசி எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க போல பொய்யாவே. ஐயோ, ரொம்ப வச்சு. ஆமா, இங்க பாரு பில்லு எல்லாம் இழுத்து இருக்காங்க. அதான் புரியாதுதான். ஏனிங்க எல்லாம் நேரவா கேமரா பிடிக்கிட்டு போயிட்டு போறாங்க, பயமா இருக்கு. நீங்க பாருங்களேன், இந்த ஒயர் சிஸ்டம் இது தைலண்ட்ல, பாலியில இந்த மாதிரி ஊர்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சிஸ்டம் எப்படி ஏதோ ஷார்ட் அடிக்கிற மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு.
தெரியுதா? ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இதாங்க அந்த சைனா டவுன். பார்த்தீங்களா, ட்ராகன்லாம் இருக்கு. நிறைய சைனீஸ் பாட்டி தாத்தா எல்லாம் இருக்காங்க. இதுதான் இவங்களோட சைனா டவுன். நிறைய சாப்பாடு அதெல்லாம் வைக்கிறாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. ஆமாம், உங்களுக்கு தான் தெரியுமே, நாங்கள் அவளே சாப்பிட மாட்டோம் சொல்லி. அவளையும் இல்லை, சைனீஸ்னாலே ஐயோயோ அப்போல்லாம் தப்பாக நினச்சிட்டாங்க. அதையும் தாண்டி இப்ப நம்ம ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்க சைனா டவுன் ஆல்ரெடி பழசு. இந்த பழசுலயே ஒரு பழைய ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஒண்ணு இருக்கு, சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட் கடை அப்படின்னு ஒரு இடம் சொல்றாங்க. சாப்பிட போல, பட் ஜஸ்ட் அதை பார்க்க போறோம். என்னது சைனா டவுனே முடிஞ்சிச்சு, நீ எங்க கூட்டிட்டு போற? இங்க ஒரு குட்டி பிரிட்ஜ் மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அதோ பார் போட்டிருக்கு. போட்டிருக்கா? சைனா டவுன் போடல, ஏதோ ஒரு பிரிட்ஜ்னு போட்டிருக்கு. சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கெல்லாம் இங்கே வரலாம். விதவிதமான சாப்பாடு இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு. இங்க பாருங்களேன், சுத்தப்படுத்தலைங்க, அதான் கொஞ்சம் பார்க்க முடியல. இதெல்லாம் எவ்வளோ அழுக்கா இருக்கு பாருங்க, கண்டெமினேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கலாம். அங்க போட்டு ஓ, மீன்லாம் எடுத்துட்டு போறாரு நிறைய ஃப்ரெஷ்ஷா. வெல்கம் டு மணிலா சைனா டவுன். லைன் கட்டி நிக்கிறாங்களா? இதாங்க அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை போட்டிருக்கு எழுதி. ஓ சரி, அதுவும் கட்டணுமா? ஐயோ, எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ஆக்சுவலி. 7-Eleven போகலாம். எடு, சாப்பிட போறியா? அங்க போட்டிருக்கிட்டா அப்படியே நடந்து வந்தோமா. இங்க பாருங்களேன், ஒரு சேச்சி ஏதோ மாஸ்க் மாதிரி இருக்கு. ஆனா எவ்வளவு அழகா இருக்கு. இது கண்டிப்பா ஒரு பழைய காலத்து சேர்ச்சா இருக்கும். எவ்வளவு அழகா இருக்குல்ல. அப்படியே அந்த பாரம்பரியமான பெல்லு எல்லாமே வச்சிருக்காங்க.
இந்த சர்ச் வந்து 500 வருஷமாங்க. அந்த தூணோட பிரம்மாண்டம்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன். எப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனா நாங்கள் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். தெரியுமா ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம். I will not depart from you until thou hast heard me. O hasten to me. I will be grateful to thee all my life. I will honor thee as my special favor. I will thank God for the graces bestowed upon me, and will encourage the devotion of thee according to my power. என்னம்மா இப்படி இருக்கு? In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. என்ன ஒரு பிரம்மாண்டம் பாருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா போஸ்டர் மாதிரி.